தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். கடந்த 15 தினங்களாக எந்த ஒரு வீடியோவினையும் என்னால் வெளியிட முடியவில்லை. ஏற்கனவே ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு வேலைகள், புதிய சில பிரச்சனைகள் மற்றும் என்னுடைய இல்லத்திலே நடைபெற்ற திருமண விழா, அதனை தொடர்ச்சியாக எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு பணிகளின் காரணமாக கடந்த 15 தினங்களாக எந்த ஒரு வீடியோவை வெளியிட முடியவில்லை. குறிப்பாக இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் என்ற திட்டமானது அரசாங்கத்தால் 24/8/2024 என்று அறிவித்த உடனேயே இதை பற்றிய ஒரு விரிவான வீடியோ வெளியிட வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தாலும் கூட நேரமிடம் தரவில்லை. ஆகவே என்னுடைய மீண்டும் நம்முடைய பணியை துவக்குகின்ற பொழுது முதலாவதாக இந்த யூபிஎஸ் திட்டத்தை பற்றித்தான் இன்று பார்க்க இருக்கின்றோம். இந்த யூபிஎஸ் திட்டம் என்பது வரவேற்கத்தக்கதா, ஏற்கத்தக்கதா அல்லது நிராகரிக்கத்தக்கதா என்கின்ற சிந்தனைகள் நம் அனைவருடைய மத்தியிலும் இருக்கும். யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் என்பது நிச்சயமாக ஏற்கனவே என்பிஎஸ் சந்தாதாரர்கள் அனைவருக்கும் ஓரளவுக்கு சாத்தியமாக இருக்கக்கூடியதை தவிர அதை முழுமையாக நிராகரித்துவதற்கான சாத்தியமும் தற்பொழுது இல்லை. மாறாக நம்முடைய ஒரே கோரிக்கையாக நாம் அறிவித்து கடந்த ஓராண்டுகளாக தொடர்ச்சியான இயக்கங்களை நடத்தி வருகின்ற ரெஸ்டோரேஷன் ஆஃப் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் என்பதற்கான ஒரு அழுத்தத்தினை கொடுத்து அதை நோக்கி நம்முடைய தீர்வினை செல்ல வேண்டும் என்கின்ற அந்த போராட்ட பாதையினை தொடர்ச்சியாக மேற்கொண்டு இந்த யூபிஎஸ் திட்டத்தை நாம் ஏற்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு கருத்தாகும். ஏனென்றால் இந்த திட்டத்திலே ஒன்றுமில்லை என்றும் சொல்ல முடியாது. குறிப்பாக அஞ்சல் துறையை பொறுத்தளவிற்கு நான் அறிந்த வகையிலே, அதாவது தபால்காரர் மற்றும் எம்டிஎஸ் பதவிகளுக்கு ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்னால் 50 வயது முடிந்தவர்கள் அல்லது 51-52 வயதிலே உள்ளவர்கள் எல்லாம் எம்டிஎஸ் ஆக ஆகியிருக்கின்றார்கள், தபால்காரராக ஆகியிருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் ஜிடிஎஸ் ஆக இருந்த காலமானது பென்ஷன் சர்வீஸிற்கு ஏற்றுக்கொள்ளப்படாததால் அவர்களுடைய சேவை காலம் என்பது 9-10 வருடங்கள் எல்லாம் இருக்கிறது. அவர்கள் எல்லாம் இன்று ஓய்வு பெற்ற பின்னாலே தங்களுடைய ஆன்யூட்டி தொகையாக அவர்கள் பெறக்கூடிய தொகை என்று பார்த்தால் 1000 to 2000 தான். மிக சொற்பமான தொகை வரக்கூடிய அவர்களுக்கு ஒரு மினிமம் 10,000 ரூபாய் மற்றும் பஞ்சப்படி என்ற அறிவிப்பானது உள்ளபடியே மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றுதான் என்பதிலே மாற்று கருத்தில்லை. ஆனால் நம்முடைய இலக்கு என்ன? நம்முடைய இலக்கு என்பது பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய இலக்கே தவிர மற்றவை நம்முடைய இலக்கு அல்ல. சரி, இனி யூபிஎஸ் திட்டம் என்ற திட்டத்திலே சொல்லப்பட்டிருப்பதை பற்றி நாம் பார்ப்போமா? அதாவது இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமிலே ஒருவர் கடைசியாக வாங்கக்கூடிய 12 மாதங்கள் வாங்கக்கூடிய சம்பளத்தினுடைய ஆவரேஜ் சராசரியின்படி 50% என்பது அவருக்கு ஓய்வூதியமாக அஷ்யூர்டு, அதாவது உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும். இலாக்கா ஊழியருக்கு 12 மாத சராசரி சம்பளம் அல்லது லாஸ்ட் பேட்ரான் இறுதியாக வாங்கக்கூடிய சம்பளம், இதில் எது அதிக அளவிற்கு அவருக்கு பயனளிக்கிறதோ அதன் அடிப்படையில் இருக்கும். ஆனால் இதிலே 12 மாத சராசரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குடும்ப ஓய்வூதியம் என்பது 60%, அதாவது ஏற்கனவே பெறக்கூடிய ஓய்வூதியத்திலே 60% என்பது இனி கிடைக்கும். மினிமம் பென்ஷன் என்பது 10,000 ரூபாய் உறுதி செய்யப்படுகிறது. அந்த 10,000 ரூபாய் யாருக்கு வழங்கப்படும் என்றால் 10 ஆண்டுகள் சேவை முடித்தவர்களுக்கு அந்த 10,000 ரூபாய் என்கின்ற மினிமம் பென்ஷன் வழங்கப்படும். இந்த ஓய்வூதியத்திற்கும் அஷ்யூர்டு பென்ஷன் அல்லது ஃபேமிலி பென்ஷன் இரண்டிற்குமே பஞ்சப்படி டியர்னஸ் ரிலீஸ் என்பது அவர்களுக்கு உண்டு. இந்த யூபிஎஸ் திட்டத்தின் கீழ் வரக்கூடியவர்கள் தாங்கள் பெறக்கூடிய அந்த கிராஜுவிட்டியுடன் 6 மாதத்திற்கு 1/10 ஆஃப் தி 1 மந்த்லி எமாலுமெண்ட், அதாவது 10ல் 1 பங்கு மாத ஊதியம் 6 மாதத்திற்கு என்கின்ற கணக்கிலே வழங்கப்படும். அதாவது இன்னும் சொல்லப்போனால் 5 வருட சேவை முடித்திருந்தால் 1 மாத சம்பளம் என்பது வழங்கப்படும். இது கிராஜுவிட்டிக்கு அப்பாற்பட்டு தனியாக வழங்கக்கூடியது. 10 வருடத்திற்குள்ளதாக ஓய்வு பெறக்கூடிய யாருக்குமே இந்த பென்ஷன் என்பது வழங்கப்பட மாட்டாது.
கம்யூட்டேஷன் என்பது இதிலே கிடையாது. இந்த கம்யூட்டேஷன் என்பதற்கு பதிலாகத்தான் அந்த அஷ்யூர்டு பென்ஷனுடன் இந்த 1/10 ஆஃப் தி மந்த்லி எம்பாலமெண்ட்ஸ் 6 மாதத்திற்கு ஒருவரை கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பதும் சொல்லப்படவில்லை. ஆனால் கம்யூட்டேஷன் என்பது கிடையாது. அதனால் ஓய்வூதியத்திலே குறையக்கூடிய வாய்ப்புகள் என்பதும் கிடையாது. இனி என்பிஎஸ்னுடைய அந்த கான்ட்ரிபியூஷன் என்பது 10% அப்படியே தொடரும். அரசாங்கத்தினுடைய 14% என்பது 18.5% உயர்த்தப்படுகிறது. இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் என்பது 1/4/2025 முதல் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமிலே சேரக்கூடிய அந்த தொகையை 2 பகுதிகளாக பிரிக்கப்படும். ஊழியர் தரக்கூடிய 10%, அரசாங்கம் தரக்கூடிய 10%, இது இரண்டுமே ஊழியருடைய விருப்பப்படி முதலீடு செய்யப்படும். மீதம் இருக்கக்கூடிய 8.5% என்பது தனியாக அந்த தொகையாவது சேமிக்கப்படும். அந்த தொகைதான் இந்த ஆனுட்டியில் இருந்து இந்த அஷ்யூர்டு பென்ஷன் தருவதற்காக கூடுதலாக என்ன செலவாகிறதோ அந்த தொகையில் இருந்து அவை சரிகட்டப்படும். ஒருவருக்கு அந்த அஷ்யூர்டு ஆனுட்டியை விட அதாவது இந்த அஷ்யூர்டு பென்ஷனை விட அவர்கள் ஈட்டி இருக்கக்கூடிய அந்த ஆனுட்டி என்பது கூடுதலாக இருந்தால் அந்த கூடுதலான தொகை அவர்களுக்கு வழங்கப்படும். இந்த திட்டத்தின்படி பார்த்தால் இந்த அஷ்யூர்டு பென்ஷன் என்பது 25 ஆண்டு கால சேவை முடித்தால் 50%, 20 ஆண்டு கால சேவை முடித்தால் 40%, 15 ஆண்டு கால சேவை முடித்தால் 30%, 10 ஆண்டு கால சேவை முடித்தால் 20% என்கின்ற அடிப்படையில் தான் அமையும். உள்ளபடியே இந்த அஷ்யூர்டு பென்ஷன் என்பது, அதுவும் மினிமம் பென்ஷன் ஒரு 10,000 ரூபாய் என்பதும் கூட குறைவாக நமக்கு பட்டாலும் கூட ஏற்கனவே ஒன்றுமில்லாமல் இருக்கக்கூடிய அந்த நிலையை ஒப்பிட்டால் நிச்சயமாக இதை ஒரு முன்னேற்றம் என்பதிலே மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. ஆனாலும் இது தீர்வாகாது. ஏனென்றால் ஊழியர் தரக்கூடிய அந்த கான்ட்ரிபியூஷன் என்பது 10% கான்ட்ரிபியூஷன் என்பது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். அது மீண்டும் தொடரக்கூடாது. இலாக்கா ஊழியருக்கு இருக்கக்கூடிய அந்த ஜெனரல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் என்கின்ற சிஸ்டமானது மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். இந்த மினிமம் சர்வீஸ் 25 ஆண்டுகள் முடித்திருந்தால்தான் முழுமையான பென்ஷன், அஷ்யூர்டு பென்ஷன் என்பதை 10 ஆண்டு காலம் என குறைக்கப்பட வேண்டும். வாலண்டரி ரிட்டையர்மெண்டாக இருந்தாலும் 20 வருடத்திற்கு சேவையை முடித்திருந்தால் அவர்களுக்கு முழுமையான ஓய்வூதியம் என்பது அளிக்கப்பட வேண்டும். சூப்பர் அனுவேஷன் என்று இருந்தால், அதாவது பணி மூப்பின் காரணமாக ஓய்வு பெறுவதாக இருந்தால் இந்த 10 ஆண்டுகள் என்பது நிச்சயமாக வலியுறுத்தப்படக்கூடாது. இந்த மினிமம் பென்ஷன் 10,000 என்பது ஃபேமிலி பென்ஷனுக்கும் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். அதற்கு 10,000 ரூபாய் ஃபேமிலி பென்ஷனுக்கும் மினிமம் 10,000 ரூபாய் என்பது கொண்டு வரப்பட வேண்டும். அப்படி இருந்தால்தான் அது நியாயமாக இருக்கும். அதே போன்று தற்பொழுது 80 வயதுக்கு மேலுள்ளவர்களுக்கு எப்படி அடிஷனல் பென்ஷன் இருக்கிறதோ அந்த அடிஷனல் பென்ஷன் என்பதும் கண்டிப்பாக அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். கம்யூட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் என்பதும் கூட கண்டிப்பாக அறிமுகப்படுத்திட வேண்டும். இந்த முன்னேற்றங்கள் எல்லாம் காணவில்லை என்றால் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் என்பது ஒரு முழுமையான திட்டமாக நிச்சயமாக மாற முடியாது. யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் என்பது ஓரளவிற்கு நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் கூட நம்முடைய முக்கிய கோரிக்கையான ரெஸ்டோரேஷன் ஆஃப் ஓல்டு பென்ஷன், மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் அமுல்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற அந்த கொள்கையில் இருந்து சிறிதும் பிடரக்கூடாது. அந்த கோரிக்கையிலேயே உறுதியாக இருந்து யூபிஎஸ்ஐ ஏற்று அதிலே இந்த முன்னேற்றங்களை கண்டு மிக விரைவிலே அந்த கோரிக்கை தீர்வை காண்பதற்கான நம்முடைய போராட்ட வலிமையை செழுமைப்படுத்திட வேண்டும். இந்த திட்டத்தினை, யூபிஎஸ் திட்டத்தினை ஜேசிஎம் ஸ்டாப் சைடினுடைய செயலாளர் மற்றும் தலைவர்கள் வரவேற்று இருக்கின்றார்கள். ஏஐடிஎஃப் இராணுவ ஊழியர்களுடைய சங்கமானது அந்த கூட்டத்தை புறக்கணிப்பு செய்தது. மேலும் தன்னுடைய போராட்டத்தை, அதாவது ரெஸ்டோரேஷன் ஆஃப் ஓபிஎஸ் என்கின்ற அந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவதாக முடிவெடுத்திருக்கிறது. ஜேசிஎம் ஸ்டாப் சைடினுடைய தலைவர்கள் பிரதம அமைச்சரை பார்த்த பின்னாலே இந்த திட்டத்திற்கு வரவேற்பு கொடுத்தாலும் கூட இந்த திட்டமானது நம்முடைய முக்கிய கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதிலிருந்து மாற்றம் கூடாது. ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் எங்களுடைய நோக்கு, இலக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் என்பதை வலியுறுத்தி இருந்தால்
நிச்சயம் நன்றாக இருக்கும். அதை செய்ய தவறியது நம்முடைய ஊழியர் தரப்பு என்று நிச்சயமாக கருத வேண்டி இருக்கிறது. என்ன நண்பர்களே, என்ன இருந்தாலும் சரி, சில முன்னேற்றங்கள் என்று சொல்வதிலே நமக்கு தயக்கம் இருக்கக்கூடாது. 1974 20% LIG என்பது அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த நேரத்திலே நிறைய விமர்சனங்கள் வந்தாலும் கூட அந்த 20% LIG-யினால் பல தோழர்கள் அன்று பதவி உயர்வு பெற்றார்கள். அதற்கு பின்னால் 1983 TBOP என்கின்ற ஒரு பதவி உயர்வு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னால் அந்த ஃபைனான்சியல் அப்கிரேடேஷன் TBOP மூலமாக பலர் அந்த LIG பதவி உயர்வினை அன்று பெற்றார்கள். BCR வந்த பின்னாலே HIG2 பதவி உயர்வினை பெற்றார்கள். ஒவ்வொரு முறையும் நாம் இழந்தவைகள் இருந்தாலும் கூட அந்த இழந்தவைகள் இருந்தாலும் அதையும் மீறி ஒரு சலுகை நமக்கு வந்திருக்கிறது என்பதையெல்லாம் நாம் பெருமையாக நினைத்து நம்முடைய கேரியரை நாம் அமைத்திருக்கின்றோம். கேடர் ரீஸ்ட்ரக்சரிங் ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த பொழுது எந்த விதமான இழப்பும் இல்லாமல் ஏராளமான புதிய பதவிகளை நாம் பெற்றிருக்கின்றோம். அடுத்த கேடர் ரிவ்யூவிற்காக நாம் தற்பொழுதே அதற்கான கோரிக்கையை வைத்திருக்கின்றோம். ஆக கோரிக்கைகளில் காரணமாக சில பயன்கள் கிடைக்கின்ற நேரத்திலே அவைகளை ஏற்றுக்கொண்டு அதற்கு பின்னால் அந்த கோரிக்கைகளை செழுமைப்படுத்துவதுதான் ஒரு தொழிற்சங்கத்தினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். வரட்டு பிடிவாதம் பிடிப்பதனால் சில காரியங்கள் சரியாக நடைபெறுவதில்லை என்பது கூட ஒரு யதார்த்தம். ஆகவே UPS-ஐ ஏற்று அஞ்சல் துறையிலே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட ஏராளமான ப்ரொமோட்டிவ்ஸுக்கு இது கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரியதொரு வரப்பிரசாதமாக நினைத்து ஏற்றுக்கொண்டு அதே நேரத்தில் நம்முடைய கோரிக்கையான மீண்டும் பழைய ஓய்வூதியம் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த பதிவினை முடித்துக் கொள்வோம். என நண்பர்களே, மீண்டும் சந்திப்போமா? அன்புடன் KVS.